ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து வண்டி எடுக்க போறோம். வண்டி எடுத்துட்டேன் ஆல்ரெடி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பத்தி என்ன டீட்டெயில் தான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து Yamaha Razor 125. அடுத்து இருக்கு கிரீன் வந்து Fasino. நான் ஸ்டார்ட்டிங்ல Fasino எடுக்கலாம் எடுத்து வந்து Fasino தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஐடியால தான் போயிருந்தேன். ஏன்னா அங்க போய் பார்த்தோன்னே Fasino பார்த்தோன்னா முன்னாடி பாருங்க ஸ்பேஸ் கம்மியா தான் இருக்கும். அதே இந்த Razor பாருங்க ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். அதனால சரி ஓகே நம்ம வந்து ரேசர் டார் எடுக்கலாம். நான் வந்து சிங்கிள் மதர் தான் இருக்கேன். எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. அப்படிங்கிறப்போ நான் தான் பசங்கள பார்த்துக்கணும். வெளியில கூட்டு போறது, வைக்கிறது எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். அதான் சரி ஓகே நம்ம வந்து Yamahaவே எடுத்துடலாம். நமக்காக இல்லாம நம்ம மேனேஜ் பண்ணணும், பசங்களலாம் பார்த்துக்கணும். அதுக்கு இந்த வண்டி தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு ஓகே இந்த வண்டி எடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டேன். போய் இந்த வண்டியோட ரேட்டு கேட்டப்போ 1,28,000 அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து ஆடி மாசம் தான் எடுக்க போனதுனால, ஆடி ஆஃபர் இருக்குதானான்னு கேட்டிருந்தேன். ஆஃபர் இருக்குதும்மா. 6,000 ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6,000 அப்படின்ட்டு சரி ஓகே. எனக்கு வந்து அந்த வண்டி ஷோரூம் மேனேஜர் வந்து தெரிஞ்சவங்கங்கிறதுனால, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆஃபர் பண்ணி வேணும்க்கா கேட்டு பாருங்கன்னு சொல்லி, ரூ. 1,18,000க்கு நான் இந்த வண்டி வாங்கினேன். ஆ அந்த வண்டி வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட தந்தாங்க. பிளம்பர் வந்து இந்த பெரிய பிளம்பர் தான் வேணும் எனக்கு கேட்டேன். சரி ஓகேம்மா நான் பேசி அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி பிளம்பர் வச்சு இந்த மாடல் டைப்ல வண்டி தந்துட்டாங்க. டெலிவரி எடுக்கிறதுக்கு வந்து நான் ஒரே நாள்ல ஃபைனான்ஸ்ல தான் எடுத்திருக்கேன். ரெடி கேஷ் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் ரூ. 20,000 கட்டினேன். ரூ. 20,000 கட்டி மந்த்லி வந்து 4,000 சம்திங் கட்டுற மாரி நான் இஎம்ஐல எடுத்திருக்கேன். இஎம்ஐல எடுத்து நான் ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐ கட்டிட்டேன். நான் வண்டி எடுத்து 1 மந்த் ஆகுது. வண்டி ஓட்டுறதுக்கும் ஸ்மூத்தா இருக்கு. வண்டி சிசி வந்து 125 சிசி தான் எடுத்தேன் நானு. மைலேஜ் வந்து எவ்வளோ தரும்ன்னு கேட்டிருந்தப்போ, அவங்க வந்து உங்களுக்கு 55 வரைக்கும் தருமா? அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து 58லேருந்து 60 வரைக்குமே தருது. அதனால இந்த வண்டி மைலேஜும் சரி சூப்பராவே இருக்கு. ஓட்டுறதுக்கும் சூப்பரா இருக்கு. பசங்கள வச்சு ஓட்டுறதுக்குமே இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. வண்டியில முன்னாடி லைட் இருக்கு பாருங்க. அத நம்ம வண்டி ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சுரும். அப்புறம் இந்த கைப்பிடில 2 ஹேண்ட் பார்ல மாடல் குடுத்துருக்காங்கல்ல, அது வந்து நம்ம கீழ விழுந்தாலும் கையில எதுவும் ஃப்ராக்சர் ஆகாம இருக்கறதுக்காண்டி போட்டுருக்காங்க. இப்ப பாருங்க நம்ம வண்டிய நான் சுத்தி வீடியோ எடுத்து காட்டுறேன். இத பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்கு? ஓகேவா? நான் கரெக்ட்டான சாய்ஸ் பண்ணியிருக்கேனா? வண்டி நல்ல வண்டி எடுத்திருக்கேனா? அப்படிங்கிற உங்க ஐடியாவ வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா? நான் பண்ணது சரிதானா? எடுத்துக்க ரேட் வந்து எனக்கு லாபம் தானா? என்னன்னு நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சரிங்களா? அந்த வண்டியோட வீல் பாருங்க. இது ஒரு மைல்ட் ஆரஞ்சு, ரெட்டும் கலந்த மாரி இருக்கும். ஸ்பேஸுமே கொஞ்சம் முன்னாடி பாருங்களேன், கொஞ்சம் அகலமாவே இருக்கும். இந்த பிளம்பர் பெருசா இருக்கிறதுனால பிளம்பர் ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஓகேன்னு அந்த வண்டிய எடுத்துருக்கேன். என்னோட சாய்ஸ் கரெக்ட்டா தப்பான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.